இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இதில் போஸ்ட் கோட் பார்க்கலாம், என்ன படிக்கணும்னு பார்க்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு ஓவராலாக நான் சொல்கிறேன். இது கிளியராக வந்து வேணும்னா ஒரு புதுசாக ஒரு வீடியோ கூட இது பண்ணலாம். லைப்ரரியனுக்கான போஸ்ட் கோட் வந்து 1845, அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கான போஸ்ட் கோட் வந்து 2013. இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் நான் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கே நான் புதுசு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர்னு ஒன்று இருக்கும், அதை போய் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான பாஸ்வேர்ட் ஐடிலாம் வரும். அதை வச்சு தான் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கானாலும் உங்கள் ப்ரொஃபைல்னு ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே இருந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். இதே நீங்கள் ரிசர்வேஷன் அப்படி வரீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். இப்போ நீங்கள் லைப்ரரி எடுக்கிறீங்கன்னா லைப்ரரி ரிலேட்டடாக தான் உங்கள் பேப்பர் 2 வரும். லைப்ரரியும் சரி, அசிஸ்டன்ட் லைப்ரரியும் சரி. ஓகேவா? ஃபஸ்ட் பேப்பர் வந்து அது நார்மல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும், ஆப்டிடியூட் வரும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும். நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நீங்கள் அடுத்தடுத்த இதுவே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் நீங்கள் ஃபெயில் தான். ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க. இது எதுவுமே உங்களுக்கு பண்ண தெரியலன்னா ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு ஜெராக்ஸ் பிரிண்ட் போடுற இடம், ஜெராக்ஸ் பண்ணுற இடம், அங்கே போய் பண்ணிங்கனாலே இதுக்குன்னு தனியாக இது இருக்கும். அங்கே போய் பண்ணிங்கன்னா அவங்க கிளியராக பண்ணி விட்டுருவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொண்டு போங்க. என்ன அப்லோட் பண்ணுவோம், என்ன தேவை, என்ன தேவையில்லை எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பெட்டர் ஒரு கைடன்ஸோடு அப்ளை பண்ணால் நல்லது. நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 20 அன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 27th May, லாஸ்ட் டேட் வந்து 25th June. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் ஸ்டார்டிங் எடுத்தோடனே சிலபஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் இன்னும் என்னைக்கு டேட்டு சொல்லலை, அது லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.